கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உபாரரரரா ரிபாரரரரா ரிபரபரிபரபரா ரிக்கரபரிகரபரா. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஓரா ரிபர ஹீரா ரிப்பா ரிகர ரிப்பா உப்பாரரரரா உகரரரரா உகரக உகரகரா லிகரக லிகரகரா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ரப்பா ரிபர ரப்பா ரிக்கா ரிகர ரிக்கா ரிபாரரரரா ரிகாரரரரா லிபசபரபரபரா ரிகனக ரிகரகரா. ஒன்றே நான் கேட்பேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். ஏசாயா 7வது அதிகாரம் 10வது வசனம் ரொம்ப 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 சின்ன வசனங்க. ஏசாயா 7:10. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, இவ்வளவுதான். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி. இது ஒரு கான்வர்சேஷன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை இது நோக்கி இங்கிலீஷில் ஸ்பீக் அப்படின்னு இருக்குது. ஸ்பீக். ஸ்பீக்குக்கு தபார், ஸ்பீக் SPEAK ஸ்பீக். தாபார் DA மேல ஒரு கோடு, BAR அந்த B ரெண்டாவது A மேல கோடு கிடையாது. தாபார் தாபார் தபார். சரி, ஸ்பீக். ஸ்பீக்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு லாங்குவேஜ். ஆண்டவர் பேசுகிறார். யாரோடு பேசுகிறார்ங்கிறதற்கு கம்யூனிகேஷன். இதற்கு என்னெல்லாம் இந்த டாபாருக்கு அர்த்தம் இருக்குன்னா டைம், பேசுகிற நேரம், சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் பேசுகிறார்,
இது எல்லாமே தாபார். இந்த கம்யூனிகேஷன் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்கலாம், ஆனால் இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன். பார்த்துக்கோமா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 15 8:15. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நோவோடு பேசுகிறார். பேசும்பொழுது எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 பாருங்க. பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார். ஆண்டவருடைய பிளான், காட்ஸ் பிளான், தேவனுடைய சித்தம், ஸ்பீக், டபார், குல் என்ன இருக்குன்னா பலி இருக்கு. இந்த பலிங்கிறது, பலி அல்லது ரத்தம் பைபிளில் நீங்கள் அங்கேருந்து எடுக்கவே முடியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரை ஆடு, பலி, ரத்தம் இருக்கும். அப்போ ஆண்டவர் பேசும் பொழுது அவர் தன்னுடைய இருதயத்திற்குள்ள எதை வைத்து பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எதை வைத்து பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பலி. அந்த பலியை தான் 21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். சுகந்த வாசனை, இந்த வாசனைங்கிறது யாக்கோபு சொல்லுகிறாரு, என் வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படிங்கிறார். வாசனைங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சந்தோஷிப்பிக்கிற ஒரு காரியம். அதான் நம்ம பார்க்குற டாபார். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மீட்பின் திட்டம் இருக்குது. அந்த மீட்பின் திட்டம் மூலமாக என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பலிகி பெருக கடவுது. 17வது வசனத்தில் கடைசியில் பாருங்கள், பூமியின் மேல் பலிகி பெருக கடவுது கேட்டுக்கோங்க. ஆண்டோடைய கான்வர்சேஷனில் நோக்கம், அவருடைய பிளான் பலிகி பெறுகிறது. அவருடைய பிளானை பலிகி பெறுவதற்கு ஒரு பலியை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பலிங்கிறது மீட்பின் திட்டம். சரி, 8வது அதிகாரம் 1 வசனத்தை நான் பார்க்குறேன், காட்டும். தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகலத்தை நினைத்தருளினார். அப்படியே சிந்தையில் உட்காந்துருந்துச்சு. அதனால இதை நான் இவ்வளோ கனெக்ட் பண்ணுறேன். நினைக்கும் போது இதெல்லாம் நடக்கும் அவருக்கு தெரியும். அப்போ என்ன செய்யறாருன்னா, ஒரு பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இதை எப்போ இந்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது வசனம், பூமியின் மேல் ஜலம் இல்லாது இருந்தது. 14வது வசனம், பூமி காய்ந்திருந்தது. எப்போ அவருக்கு அதை செய்யணும்னு தெரியும். ஜலம் இருக்கக்கூடாது, தரை காஞ்சிருக்கணும். இவர் பேசும்போது என்ன திட்டத்தை உள்ள வைத்து பேசினார் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. சரி, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார். மோசேட்ட பேசுறார், ஆபிரகாம் பேசுறார். ஆபிரகாம்கிட்ட எப்போ அவர் பேச தொடங்கினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 11வது அதிகாரம் 32வது வசனத்தில், தேராகு ஆயுசு நாட்கள், தேராகு 6ஆம் நிலையை மரித்தான். தேராகு மறிக்கிறவரை ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் டாபார் பண்ணுகிறார், பேசுகிறார். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் பேசுவாரா? நோ. யார் அவருடைய பிளானுக்கு கீழ்ப்படிவார்களோ அவர்கிட்ட மட்டும்தான் பேசுவார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 12:1, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகவன் வீட்டையும் நீ காண்பது தேசத்திற்கு போ என்றார். இங்கே திரும்ப அதே உள்ள அதை வச்சுருக்காங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ இதற்குள்ளேயும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது பலி. அந்த பலியை தான் நம்ம பார்க்குறோம். குமாரனாகிய இயேசு ஈசாக்கு பலி செலுத்தப்படுகிறார். ஈசாக்கு பதில் ஆடு பலியாகுது. அந்த ஆடு யாருக்கு அடையாளமாக இருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவர் பேசினார்னா அதற்குள்ள ஒரு திட்டத்தை வச்சு தான் பேசுவார். நான் ஒரு மெசேஜ் பண்ணும்போது இந்த பக்கம் நோட்ஸ் இருக்கும், இன்னொரு நோட்ஸ் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸை ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் டைம். நான் பாஸ்டர்களுக்கு பைபிள் கொடுத்தாரு, டிக்ஷனரி கொடுத்தாரு. எதில் என்ன இருக்குன்னு நான் தேடணும். இதற்கு பின்னாடி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கானான் ஒரு திருமணத்தை குறித்து
ஆரோக்கியராஜ் நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அவர் கேட்டிருக்காருன்னு அர்த்தம், ரசித்து கேட்டிருக்கார். சரி, இதுக்கு அவர் சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு மேடம் கணவனோட டைவர்ஸ் ஆகிட்டு இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுச்சு. அது எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரும். நானும் என் மனைவியும் அதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நிறைய போராட்டம். ஒரு புஸ்தகம் ஜாய்ஸ் மேயர் இந்த மாதிரி புஸ்தகத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாசிக்கிட்டு இருக்கோம். அந்த மேடம் பார்த்துட்டு எனக்கு தலை சுற்றுது, நீங்கள் என்ன 2 பேரையும் சேர்த்து ஒரு கிறிஸ்தவ புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டது என்னன்னே தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் கேசட் தரேன், அதுவரை எனக்கு தெரியாது இப்படி இருக்குதுங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சாம் ஜெபத்தருடைய கேசட் எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, பைபிளை கொடுத்து அழகாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த கேசட் கொடுத்தாங்க, பிரதர் ஆர் ஸ்டான்லி கேசட். ஒரு நாள் அந்த மேடத்திட்ட நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், நானும் என் மனைவியும் போவோம். 3ஆம் வானம் அப்படின்னு ஒரு கேசட் போட்டிருந்தார், எனக்கு நல்லா ஞாபகம், தேர்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லி. அதை ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அது எனக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு. நான் அந்த மேடத்தை கேட்டேன், மேடம் அந்த குறித்து நம்ம 2 பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு கேட்டேன். அது கடிச்சிருக்குது, அது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஓடிக்கிட்டு இருக்கும், பல நினைவுகள் இருப்பேன், இங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஆனால் அந்த கேசட் ஓடி இருக்கும், எனக்கு அதளவு ஜாஸ்தி அதை கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சு. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ மாப்பிள்ளை கூட இருக்கையா அதை எனக்கு சொல்லு, கிறிஸ்மஸுக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போகிறியா அதை சொல்லு, அப்புறம் தான் ஜெபம். புரியுதா? சில விஷயங்களை நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். இவ்வளோ நாளும் மதுரையில் இருந்தால் அதை நான் ஒத்துக்கிறேன். ரைட், ஃபைன், கேட்டுக்கோங்க. நம்ம வசனத்தை விட்டு வேறு எங்கேயோ போகிறோம். அப்போ ஒரு பயணத்தை நம்ம பார்க்குறோம், இந்த பயணத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். சரி, யார் பேச வேண்டும்ங்கிற ஒரு கேள்விக்கு யார் பேசணும்? யோபு ஒரு அருமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்ப்போம், யார் பேச வேண்டும்ங்கிறதுக்கு. யோபு 32வது அதிகாரம் 7வது வசனம், 32:7, முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும். முதியோர், வயது சென்றவர்கள், சீனியர் பீப்புள், அவங்க பேசணும், மற்றவர்கள் கேட்கணும். அவர்கள் டபார் பண்ணணும், மற்றவர்கள் கேட்கணும். ஆண்டவர் பேசும்போது யோபு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40வது அதிகாரம் 4வது வசனம், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், பேசாமல் இருப்பேன். இதாங்க நம்ம ஆண்டவர் பேசும்போது சைலண்டாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆவியானவர் மூலமாக பேசுகிறார்ங்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 2வது வசனம், 23:2, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கு. ஆவியானவர் பேசணும், வசனம் நாவில் இருக்கணும். இதுதான் அவனுடைய பிளான், காட்ஸ் பிளான். உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 6:3, இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் தேசங்களும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவர் பேசுவார், நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். இப்போ இன்னொரு வார்த்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கு ஸ்பீக்கர் காமிச்சிட்டேன். அடுத்து பின்னும், நான் வசந்த வாசிக்கிட்டேன் உங்களுக்கு. 7வது அதிகாரம் பின்னும்ங்கிறத பார்க்கணும். பின்னும்ங்கிறதுக்கு மோர், MORE. இதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா மெலோன், மெலோன் இருக்கு.
MELLAN மேலான். இன்னும் 2 வார்த்தை இருக்கு, எழுதிக்கோங்க. ET ETI ரெண்டாவது மோருக்கு மேலானுக்கு அடுத்து பாருங்க ஒக்கேட் OUKETI ஒக்கேட் ஒய்கேட் இடி ஒய்கேட் மேலா. சரி, இந்த 3 என்னன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். மோர், இது கிரேக்க வார்த்தை. இந்த மோருக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா வெரி வெரி மச், வெரி வெரி மச். இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி வெரி மச் மார்க்கு 10வது அதிகாரம் 48வது வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனும் தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னின்று அதிகமாக கூப்பிட்டான், பேசுகிறான். அதை மோர், இன்னும் 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 அதிகமாக. இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நமக்கு தெரியுமா? லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அதை தான் மோர் மேலான் MALLAN மச் பேசுறது தான், அதே தான். ஆனால் திரும்ப திரும்ப வால்யூமை கூட்டி மோர் மோர் மோர். ரோமர் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஆனால் கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் அநேகர் மேல் அதிகமாக மோர்ங்கிறத இன்னும் அதிகமாக பெருகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். 2வது ஈட்டிங்கிறத ETIங்கிறத எட் ஸ்டில், இன்னும் இன்னும் ஸ்டில், அது இன்னும் அதை பேசிட்டு அதை விட்டு போறாப்புல இல்லை. மத்தேயு 18வது அதிகாரம் 16வது 18 16. அவன் செவி கொடாமல் போனால் 2 3 சாட்சிகள் வாக்கினாலே சகலம் 2 நாள் உன்னுடைய கூட்டி கொண்டு போ. அது அவங்களும் பேசணும். எட் மேட்டரை முடிக்கிற வர இதில் இந்த முடிச்சிடணும். எட் முடியலன்னா செவி கொடாமல் போனார் அடுத்து. ஆனால் அந்த 16 எட் ETI எட் ஸ்டில் 3 சாட்சி. 3வது ஒக்கேட் இருக்கு, நாட் நோ மோர். நாட் நோ மோர்ங்கிறது என்ன நம்ம பார்ப்போம். மத்தேயு 19வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 19:6. இப்படி இருக்கிறபடினாலே அவர்கள் இருவராக இல்லாமல் ஒரே மேசா இருக்கிறார்கள். தேவன் அவர்களை இணைத்தது, மனுஷன் பிரியாது. இப்படி இருக்கிறபடினாலே நோ மோர், அதை செய்யக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. சரி, அதான் ஒக்கேட். லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இது நம்ம வாசனத்துக்குள்ள போய்க்கிறோம். சின்ன சென்டென்ஸ் தான், அதை நான் தியானிக்கிறோம். 7வது அதிகாரம் 10வது வசனம். பின்னும் வசனம் லாங்குவேஜ் கர்த்தர் ஆகாசிடம் பேசுகிறார். ஆகாசை நோக்கி, இது என்ன? இந்த ஆகாஸ் யாருங்கிற ஒரு ஸ்டடி. இது பைபிள் ஸ்டடியில் ஆகாஸ் நம்ம பார்க்குறோம். அவன் நல்லவனா கெட்டவனா, உங்கள் அப்பா யார்? இதுதான் பைபிள் ஸ்டடிங்க. 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 38வது வசனம். 15:38. இவனுடைய தகப்பனார் நம்ம பார்க்க போறோம். 15:38. யோதாம் தன் பிதாக்களோடு நித்திரை பண்ணின பின்பு தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் தகப்பன் அவன் குமாரனாகிய ஆகாஸ். யோதாம் அப்பா. யோதாம்
வெரி குட். நீ மாப்பிளோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். 15:38. ஸோ அப்பா பேர் உங்களுக்கு காமிச்சிட்டு ஈவன் 34வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் கர்த்தருடைய பார்வையில் செம்மையாத அப்பா அப்பா யோதாம் ஆண்டோடைய பார்வையில் செம்மையானதை செய்கிறார். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தார். தாத்தா அப்பா நல்லவர்கள். ஆனால் இவன் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 37வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்நாட்களிலே பார்த்தீங்களா, இந்த சீரியாவின் ராஜாவாகிய ரெட்சின் ரெமலியா, பார்த்தீங்களா, நம்ம சொல்கிறது கரெக்டாக இது. எப்பவுமே நம்ம ஒரு சரித்திரத்தை வாசிக்கும் போது நம்ம வாசித்த வசனத்தையும் இது நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். சும்மா இடத்தையே சொன்னா அர்த்தம் பார்த்தீங்களா. ஆவியானவர் அதை கரெக்டாக இந்த சம்பவத்தில் இதை தூக்கி உள்ளே வச்சுருக்காரு. 16வது அதிகாரம் முதல் வசனத்தில் இப்போ அப்பாவை காமிச்சவங்களுக்கு இப்போ நல்ல மனிதன், தாத்தா நல்ல மனிதன். ரெமாலியனுடைய குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோதமின் குமாரனாகிய ஆகாஸ் ராஜாவான. நல்லா கேட்டுக்கோங்க. யூதாவின் ராஜா வழக்கமாக நல்லவர்களாக இருப்பாங்க. ரேரா இந்த மாதிரி மோசமாக இருப்பாங்க. இஸ்ரேல் ராஜாக்கள் 90% மோசமாக இருப்பாங்க. தப்பி ஒருத்தர் நல்லவனாக இருப்பான். இந்த கான்செப்டை நீங்கள் மறக்கவே கூடாது. 2 ராஜாக்கள் 16:2. அகாஸ் ராஜாவாகும் போது 20 வயது. இந்த 20 வயதுங்கிறது என்ன ஒரு வயது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வாலிப வயது. அந்த நேரத்தில் அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்ட் நினைப்பாங்க. அப்பா ஒரு லூஸு, ஆனால் நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்ட் நினைப்பாங்க. எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் செய்யாமல் இஸ்ரேல் ராஜாக்கள் வழியிலே நடந்து, யூதா ராஜா நல்லா இருக்கணும் நடந்து, கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படியே தன் குமாரன் முதலாக தீக்கடக்க பண்ணினான். அடுத்து பாருங்க, மரத்தினில் பலி செய்வார். 2 ஆண்டவர் அருவருக்கிற காரியம் பிள்ளையை தீ கொடுக்கணும். அந்த பிள்ளைங்கிறது கஸ்தால வருகிற ஒரு ஈவு. அதை கொண்டு போய் இந்த விற்கிறதுக்கு, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பால்ங்கிற ஒரு கடவுளுக்கு அது ஒரு 2 கை இருக்கும். அந்த கை ஒரு இந்த மாதிரி கை இருக்கும். அது ஒரு பெரிய அக்னி அப்படி ஹீட் ஆகிட்டு இருக்கும், அப்படியே பழுத்த போயிருக்கும். அதில் கொண்டு போய் சின்ன பிறந்த பிள்ளையை உள்ள தூக்கி போட்டாங்க. மேலே இன்னும் டாக்குன்னு மூடிடும். அந்த ஒரு செகண்டில் அந்த குழந்தை அப்படி பஷ்பம் மாறி. இதை அவங்க கடவுள் அதை நுகர்ந்து பார்க்குறான்னு அவன் நினைக்க. இந்த தவறான பாதையில் மோசமாக இவன் போகிறான். சரி, 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 16:5. அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரெட்சினும் இஸ்ரேலின் ராஜாவாகிய ரமாலின் குமாரனாகிய பெக்காவும் எருசலேமில் முற்றுகை போட்டார்கள். ஆகாசை முறியடித்து ஆனாலும் ஜெயிக்கும். முற்றுகை போனாலும் ஜெயிக்கும். ஆண்டவர் இருதயத்துக்குள்ள வச்சிருக்காரு இவனை. நீ இவ்வளோதான் மோசமாக போனாலும் 2000 நீ என்கிட்ட வந்துடுவேன். 2000 வந்து நீ எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ எபிரேய கிளாஸ் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ முட்டாப்பைய இருந்தாலும் நான் உன்னை பேச வைப்பேன். கழுதையவே பேச வச்சாரு. ஏன் ஒரு மனுஷனை பேச வைக்க முடியாது? இவனுக்கு ஜெயத்தை கொடுக்காதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், அதை நினச்சிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என் மேலே இறக்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வந்திருக்கும். ராங் பிளேஸ். 7வது வசனம் பாருங்க. ஆகாஸ் ஆசிரியா ராஜாவாகிய திக்லாப்பினிடத்திலே சானபதிகளுக்கு, நான் உங்களுடைய அடியானும் உங்களுடைய குமாரனும் இருக்கு, நீர் வந்து எனக்கு விரோதமாக எழுது, சீரியா ராஜாக்கு நீ தப்புவீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறான். ராங் பிளேஸ். அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷன் தேவன் சொத்துக்கு அங்கே கொடுக்குறான். எல்லாமே ஆண்டவருக்கு வரும். ஆண்டு எல்லாம் பொறுமையாக இருந்துக்கிட்டே இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார், பொறுமையாக காத்து கொண்டே இருக்கிறார். 9வது வசனம் பாருங்க. ஆசிரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீழ்பட்டதை கொண்டு போய் எராக்சினை கொன்று போட்டான். ஆண்டவர் பாருங்க, தான் பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிறவன, நீ எங்கிட்ட ஹெல்ப் கேட்கல,
வேறு இடத்துல போய் ஹெல்ப் பண்ணுறேன், ஏன் ஆலயத்திலேருந்து கொடுக்குற, ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். காரணம் அது அவருடைய இருதயம். 14வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவே முகப்பிலிருந்து எடுத்து தான் வெளிபீடத்துக்கு வரப்போறான். எல்லாம் செய்யும்போது ஆண்டவர் பொறுமையாக இருந்து கொண்டே இருக்கிறார். ஏன் பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 வசனம் பாருங்கள், ஆண்டவர் பேச மாட்டார். கடைசி பாருங்கள், 15 கடைசியில், அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கறதுக்கு உதவும், சன்ன கூறி கேட்கறதுக்கு உதவுங்கிறார். சரி, இது ஒரு பக்கம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக இதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 1 வசனம். ஆகாஸ் ராஜா, அதே ஆகாஸ் 4ஆம் இன்னும் சில காலங்கள் பார்க்கலாம். 20 வயதாக இருந்தான், 16 வருஷம் செம்மையாக செய்யவில்லை. 6வது வசனத்தில் தான் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி என்றால், யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டபடியினாலே ரெமாலியனுடைய குமாரன் பெக்கா. பார்த்தீங்களா, ஏன் இவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாக்கள் தேவனை விட்டுட்டாங்க. இழப்பை நான் காட்டுறேன், பயங்கரமான இழப்பு. எல்லாம் கேட்டுக்கோங்க, நீங்கள் ஆண்டரை விட்டுட்டு பின்னாடி போனீங்கன்னா அந்த இழப்பை சகிக்கவே முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி எனில், யூதா மனுஷர் தங்கள் ரெமாலியனுடைய குமாரனாகிய பெக்கா அவர்களை ஒரே நாளிலே 116,000 பேரை கொன்று போட்டான். அவர்களும் மகா வீரர். இவ்வளவு பவராக இருந்தால், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் இழப்பை கொடுப்பார். அந்த இழப்பை கொடுக்கும்போது அந்த நேரத்தில் உணரணும், நான் ஆண்டவரை விட்டேன், அதனால் அந்த இழப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாம் மகா வீரர்கள். 28வது வசனத்தை பார்ப்போம். சரி, 24. ஆகாஷ் தேவாலயத்திலிருந்து எல்லாத்தையும் என்ன செய்யலாம், பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி எருசலேமிலே மூளை முடுக்கெல்லாம் பலிபீடம் கொண்டு வர்றான். ஆண்டவர் எல்லாத்தையுமே பொறுமையாக இருக்கிறார். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 19. 29 ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் பொழுது தம்முடைய பாதகத்தினாலே எரிந்து போட்ட சகல பலிபீடப்புட்டுகளையும் எல்லாத்தையும் கர்த்தர் ஆலயத்துக்கு முன்பாக இருந்து இதாக்கி, எசேக்கியா ராஜா வர்றாரு, கரெக்ட் பண்ணுறாரு. இதாங்க ஆண்டவர் தான் நோக்கத்தை நிறைவேற்றுவார். முன்னாடி உள்ள ராஜா டாப், அப்பா ராஜா டாப்பு, தாத்தா டாப்பு, இவன் மோசமாக இருக்கான். இப்படி மோசமாக இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட தான் ஆண்டவர். அதாங்க 2 பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு காட்டினதுக்கு காரணம், எவ்வளோ மோசமாக இருக்கு அவனாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஒரே வார்த்தை, பின்பு கர்த்தர் ஆகாஸை நோக்கி. இந்த ஆகாஷ் பண்ண கூத்தெல்லாம் நாம் பார்த்தோம், எவ்வளோ மோசமாக இருக்கா பாருங்க. அவன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் ஆகாசத்து பேசி. சரி, வச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களுக்கு இந்த கொடுத்த அந்த ஊழியத்துக்காக நன்றி ராஜா. பரத்தில் இருந்து கொடுத்தாலும் வெளியே ஒருவனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேறு திட்டமாக சொல்லுகிறது ராஜா. இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தங்க வைத்துக்கொள்ள உதவி செய்ய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.